இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூகே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஃபிக் எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தா பெருவிலேருந்து வந்திருக்குது. அடுத்து வாங்க ஃபேஷன் ஃப்ரூட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஷன் ஃப்ரூட் வந்துட்டு கொலம்பியாவிலேருந்து வந்திருக்குது. அடுத்து வந்துட்டு லைச்சி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். லைச்சி வந்துட்டு மெக்சிகோலேருந்து வந்திருக்குது. இங்கே எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். மேங்கோவாக தான் போட்டிருக்குது, டெஸ்கோ பிராண்டு போட்டிருக்குது. ஆனால் நாட் ஃபார் யூன்னு போட்டிருக்குது. இதுவும் கண்டிப்பாக எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு தெரியல. அடுத்து பார்த்தா கிவி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்குது. கிவி வந்துட்டு பிரேசில்லேருந்து வந்திருக்குது. வாங்க இந்த ஃப்ரூட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பெர்சிமினான் ஃப்ரூட்ஸ்னு போட்டிருக்காங்க. அதை நாங்களாம் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்குது. இன்னொரு ஃப்ரூட் வந்து கிவி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா இட்டாலியிலேருந்து வந்திருக்குது. எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தா இந்த ஆரஞ்சு வந்துட்டு ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கு. டிக்கெட் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெயின்லேருந்து தான் வந்திருக்குது. அடுத்து பீச் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பீச்சும் வந்துட்டு ஸ்பெயின்லேருந்து தான் வந்திருக்குது. ப்ளம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா இதுவும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தான் வந்திருக்குது. வெரைட்டியான ப்ளம்மு அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தான் வந்திருக்குது. செரிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் பாருங்க ஸ்பெயின்லேருந்து தான் வந்திருக்குது. பிளாக்பெரிஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா மொராக்கோலேருந்து வருது. ப்ளூபெரிஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அதுவும் மொராக்கோலேருந்து வருது. இந்த லைம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா வியட்நாம்லேருந்து வருது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா பெருவிலேருந்து வருது.